கொடுத்திருந்தாரு எம்டி சார் அர்ஜுன் மீர் சார். ஸோ இதுக்கான சப்போர்ட்டட் பேக்கப் டாக்குமெண்ட்ஸும் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ அஸ் அ செட் இவங்களுடைய எண்ணம், அதாவது பாத்தீங்கன்னா 300 பொருள் இருந்தா கூட 300 பொருள் மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வந்து மார்க்கெட் பண்ணணுங்கிறத நோக்கம் இல்லை. இன்வென்ட் பண்ணணும், இன்வென்ட் டு வேர்ல்ட், புது பொருளா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும். நம்ம ஆஸ் அ லீடர் இல்ல ஒரு ரீட்டைலர் மார்க்கெட்ல போய் கொண்டுட்டு போய் கொடுக்கும்போது அந்த சேல்ஸ் ஆங்கிள் அந்த பொருள் ஈஸியா விற்பனை ஆகணும். அப்படின்னா நிறைய கேட்டகரி வச்சு ஒரு பொருள் இப்ப நமக்கு தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவங்களுடைய சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் நான் அடுத்த ஒரு மீட்டிங்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஆர்ஓசி, ஹலால், ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜிஎம்பி, ஐஎஸ்ஓ, கோஷர் சர்டிபிகேட், யூஎஸ்டிஏ ஆர்கானிக் சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு 7ல இருந்து 8 சர்டிபிகேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்டாண்டர்டுக்கு சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய சாஃப்ட்வேர் www.vishwamayur.com இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா 4 லேயர் செக்யூரிட்டி சிஸ்டம் உள்ள சாஃப்ட்வேர். ஸோ ஈக்குவல் டு ஐசிஐசிஐ பேங்க். இன்னைக்கு ஐசிஐசிஐ சொல்றோம் இல்லையா, ஐசிஐசிஐ பேங்க் உடைய சர்வர் லேயர் எந்த அளவுக்கு 4 லேயர் செக்யூரிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு செக்யூரிட்டி லேயர் இவங்க வச்சிருக்காங்க. ஏன் சார் அப்படி அகைன் நீங்க கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா ப்ரிவென்ஷன். இன்னைக்கு இவங்களுக்குள்ள ஐடி போற டேட்டா கேஒய்சி எங்கேயும் வெளியில களவு போகக்கூடாது, நம்பர் 1. 2வது ஹேக்கிங். இன்னைக்கு இவங்க பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, குறிப்பா நார்த் ஈஸ்ட் இந்தியால எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க ஏதோ ஒரு ஹேக்கிங் நடந்து அந்த ஹேக்கிங் மூலமா இங்க உள்ள சர்வர், இவங்க கம்பெனியோட சர்வர் ஹேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரிவென்ஷனா 4 லேயர் செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சிருக்கக்கூடிய ஒன்லி எம்எல்எம் இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு இந்த விஸ்வமாயு மட்டும்தான். இதெல்லாம் கம்பெனியோட ப்ரொஃபைல் ஆடட் அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ அகைன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் ஆக்டிவ் வெல்னஸ் கிட். இதோடைய விலை எம்ஆர்பி விலை 5500 ரூபாய் அண்ட் நம்மளுடைய டிபி பிரைஸ் 3000 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் திரும்பவும் இந்த ப்ராடக்ட்டை பத்தி ரிசர்ச் பண்ணி இந்த இன்கிரீடியன்ஸ் வகையெல்லாம் படிச்ச பிறகு இத்தனை இன்கிரீடியன்ட்டும் இவ்வளவு 2 விதமான பொருளும் 3000 ரூபாய்க்கு 3000க்கு கொடுக்கக்கூடிய இந்தியால எந்த ஒரு நிறுவனமும் இல்ல. இருந்தா நீங்களும் சர்ச் பண்ணி சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு இல்ல. இது இந்த ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு பல ரீசன் இருக்கு. பட் விஸ்வம் ஆயுர்வேதாவை தவிர யாருமே 3000க்கு இந்த டாப் நாச் சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை இந்தியால இது வரையும் கொடுக்கல. மேபி ஃபாரின்ல இருந்து வந்தா அதோட ரேட் இவ்வளவு இருக்காது. அப்போ ப்ராடக்ட்டை பத்தின டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம ப்ராடக்ட்ல என்ன யூனிக் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டெம் செல் கிட். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலாம் மோடிஜி பேசினாரு. மோடிஜி வந்து ஹிந்தியில பேசினாரு. நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கலாம், ஹிந்தி தெரியாத நபர்களும் இருக்கலாம். அவர் அதுல சொன்ன கருத்து என்னன்னா, நான் வந்து ஜப்பான் போனேன். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்டெம் செல்ஸை பத்தி படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு ஸ்டெம் செல்ஸ்னா என்னன்னு தெரியாது. பட் ஸ்டெம் செல்ஸ்னால என்ன பயன் அவங்க சொல்லும் போது அவருக்கு மனசுல தோன்றது என்னன்னா, இங்க ஆதிவாசியிலோ அதாவது பழங்குடியினருக்கு அவங்களுக்கு தெரியும், அதாவது இம்யூனிட்டி அதிகம். பட் அவங்களுக்கு பரம்பரையா ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனை பேர் சிக்கிள் செல் அனிமியா. அனிமிக்னா ரத்த சோகை. பட் சிக்கிள் செல் அனிமியானா என்னன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆர்பிசி வந்து ரவுண்டா இருக்கணும். அதாவது ஒரு டயர் வந்து வடிவம் உருண்ட வடிவத்துல இருந்தாலும் டயர் என்ன ஆகும், 2 வீலர்ல ரன் ஆகும், சுத்தி வரும். அது போல ஆர்பிசி ரவுண்டா இருந்தா தான் பிளட் சர்க்குலேஷன்ல உங்களுடைய நரம்புகள்ல சுத்தி ஒடியாரும். பட் அது அரைவட்ட பாதையிலையோ கோலவட்ட பாதையிலையோ இல்ல ஷேப் இர்ரெகுலரா இருந்தாலோ அது என்ன ஆகும், உங்க பிளட்ல சுத்தி வராது, அங்கங்க ஸ்டிக் ஆகி ஒட்டிக்கும். இது வந்து டிஎன்ஏ ப்ராப்ளம்னால ஹெரிடிட்டியா வரும். இது பேர் சிக்கிள் செல் அனீமியா. பட் இந்த சிக்கிள் செல் அனீமியாவை ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல் ஐடென்டிஃபை வச்சு இங்க இந்தியாவில குணப்படுத்தியிருக்காங்க. அது வந்து கொண்டுட்டு வந்தது அந்த அந்த கவர்மெண்ட்னு சொல்லி அதுல ஒரு பெருமையை சொல்லுவாரு. செகண்ட், நம்மளுடைய புராதன கதைகளை கம்பேர் பண்ணுவாரு. ஸோ கர்ணன் பிறந்தது நமக்கு நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, மகாபாரதம். கர்ணன் எப்படி பிறந்தாரு? ஸோ குந்தி தேவி மாவை ஸ்டெம் செல்ஸ் மூலமா தான் அப்பவே இருந்திருக்கு. அப்படி மேனுவலா கிடையாது இல்லையா. ஸ்டெம் செல்ஸ் ஒரு ஒலி மூலமா வரும், வயிற்றுல கரு உருவாகும். ஸோ அதுதான் ஸ்டெம் செல்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி பேசுறாரு. இப்ப பேசுறோம் பிளாஸ்டிக் சர்ஜரி. புராண கால கதைகள்ல முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி எங்க நடந்தது? எப்ப வந்து ஒரு கணேசன் அப்படிங்கிற விநாயகருடைய தலை துண்டிக்கப்பட்டதோ அப்பவே யானையுடைய கருத்தை கொண்டு வந்து பொருத்தி அப்பவே பிளாஸ்டிக் சர்ஜரி நம்மால் கொண்டுட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்கனாமிக்கலா காமிக்கலா கொண்டுட்டு போவார். ஸோ அது மேட்டர் இல்லை, ஸ்டெம் செல்ஸ். ஸோ இன்னைக்கு உலகம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஹியூமன் ஸ்டெம் செல்ஸை வச்சு.
இன்னைக்கு வந்து ஜப்பான்ல ஹியூமன் செல்ஸை வச்சு பேரலைஸ் பேஷண்ட்டை குணப்படுத்தியிருக்காங்க. சைனால ஸ்டெம் செல்ஸை வச்சு டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க ஹியூமன் ஸ்டெம் செல்ஸை வச்சு. யூஎஸ்ல ஸ்டெம் செல்ஸை மட்டுமே எடுத்து லெபார்டரியில கிட்னி போலவே க்ரோ பண்ணி வளர்த்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஹியூமன் ஸ்டெம் செல்ஸை வச்சு நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர் இன்னுமா மாத்திரை மருந்து கிடையாது, ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாயிட்டு இருக்கு இப்போ. பட் இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது பர்டிகுலரா அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கும் மட்டும்தான் உதவும். நார்மலா எல்லா மனிதர்களுக்கும் அதை பயன்படுத்த முடியாது. அதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு, டிஎன்ஏ மேட்ச் ஆகணும், நிறைய விஷயம் இருக்கு. இருந்தாதான் ஒரு ஸ்டெம் செல்ஸை அடுத்தவங்களுக்கு கிராஸ் யூசேஜ் பண்ண முடியும். உறுப்புகளே நம்ம கிராஸ் யூசேஜ் பண்ண முடியாது. அதனால ஸ்டெம் செல்ஸ் வந்து ரொம்ப ரேர். ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டெம் செல்ஸ்ல அனிமல் கிட்ட இருந்து எடுக்கக்கூடியது ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா மிருகத்துல இருந்து எடுக்கும்போது அந்த குணம் வந்துருங்கிறதுனால அது ஃபெயிலியர். இதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர் ஃபர்ட் ஜூலி சுவிட்சர்லாந்துல கண்டுபிடிக்கிறாரு. ஃபைட்டோ ஸ்டெம் செல், பிளான்ட்ல இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை, ஒரு சிசு உருவாகும் போது முதல்ல தாய் வயிற்றுல இருந்து ஒரு செல்லு போய் உருவாகி அந்த குழந்தைய உருவாகும் இல்லையா, அதான் மதர் செல். ஸோ மதர் செல்லும்பாங்க, ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு செடி உருவாகும் போது, தாவரம் உருவாகும் போது வேர்ல இருந்து எங்க அந்த நுனி, இலை நுனிகள் இருக்கோ இல்ல வேர் நுனி இருக்கோ, நுனிகளுக்கு தான் முதல்ல போஷாக்கு போகும். நுனிகள்ல தான் செல் வந்து டூப்ளிகேட் ஆகும். அப்ப அது வந்து ஃபைட்டோஸ்டெம் செல். அப்போ தாவரத்தை ஒட்டி மனிதருக்கு பயன்படக்கூடிய ஹியூமன் ஸ்டெம் செல் மாதிரியே பயன்படக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்னு வந்து கிரீன் ஆப்பிள்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ரெட் கிரேப்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இன்றளவும் மலேசியா வந்து ஸ்டெம் செல்ஸ்க்கு பேர் போனது. வீதிக்கு வீதி பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பாக்குறது இந்த மிக்கிலி பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்துல கண்டுபிடிச்ச டாக்டர் ஜூலி ஃபர்ட் அவருடைய ரீட்டைல் அசோசியேட், ஆத்தரைஸ்டு ரீட்டைல் அசோசியேட் மலேசியால யாரோ அவங்கள்ட்ட தான் நம்ம ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆப்பிள் ஸ்டெம் செல் அண்ட் கிரேப் சீட் ஸ்டெம் செல், இந்த 2 ஸ்டெம் செல் தான் உலக லெவல்ல எல்லாருக்கிட்டையும் இருக்கு. சில கம்பெனி ஒரே ஒரு ஸ்டெம் செல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சில கம்பெனி 2 பொருளும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம 2 ஸ்டெம் செல்ல வெளியில இருந்து ப்ரொக்யூர் பண்ணி யூஸ் பண்றோம். நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது, இங்கே எப்படி நம்ம விஸ்வமா இருப்பதா தனித்துவமா இருக்காங்க. ஏன்னா இப்ப நீங்க ஸ்டெம் செல்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் ஒரு தட்டு நம்ம என்கரேஜ் பண்ணி சொல்லும் போது அவங்க அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாங்க, ஐ நோ அபவுட் ஸ்டெம் செல், 15 இயர்ஸ் முன்னாடியே தெரியும், நான் நிறைய சாப்பிட்டேன் அப்படின்லாம் அடுத்தது நம்மளுக்கு வந்து ஒரு செட்பேக் பண்ணி டீபேக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட யூனிக் சிஸ்டம் நம்ம சொல்ல போறோம். ஸோ உலகத்துக்கே, வேர்ல்டுக்கே, என்னோட இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு, இமேஜ் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, நீங்க நம்மளுடைய பேக்கேஜிங்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் நம்ம 3வது ஸ்டெம் செல்ஸை இன்வென்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஸ்டெம் செல்ஸோட பேரு பிரிக்லி பியர் ஸ்டெம் செல்ஸ். பிரிக்லி பியர்னா வேற எதுவும் இல்லை, சப்பாத்தி கள்ளி பழம். இந்த லேபிள்லயே பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல கார்னர்ல லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, சப்பாத்தி கள்ளி பழம். ஸோ இது 5 வருஷம் ரிசர்ச்ல இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை இன்வென்ட் பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல பேட்டர்னுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்தியால, ஏன் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த விஸ்வம் ஆயுர்வேதா தான். ஸோ வி கேன் சே ப்ரௌட்லி, உலகத்திலே 3 ஸ்டெம் செல் ப்ராப்பரா வச்சிருக்க கம்பெனி யாருன்னா விஸ்வம் ஆயுர்வேதா மட்டும்தான், நம்ம தான். பேர் போட்டுக்கலாம், ட்ரிபிள் ஸ்டெம் செல், 7 ஸ்டெம் செல், 5 ஸ்டெம் செல்ஸ்னு, அது பிராண்ட் நேம். பட் அதுல உள்ள இன்கிரீடியன்ட் நீங்க படிச்சு பாருங்க, எல்லாருக்கிட்டையும் ஆப்பிள் ஸ்டெம் செல் இருக்கும், கிரேப் சீடு இருக்கும். பட் விஸ்வம் ஆயுர்வேதா நம்ம கம்பெனில மட்டும்தான் இந்த பிரிக்லி பியர் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்பர் 1 யூனிக். ரெண்டாவது, ஹை கிளாஸ் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ். அடுத்தடுத்த இன்கிரீடியன்ஸோட கம்பேட்டபிலிட்டி, இணக்கத்தன்மை பாருங்க. மஸ்க் மெலன் அடுத்தது, அடுத்த ரிசர்வேட்ரால், அடுத்த 5 டைப்ஸ் ஆஃப் பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அக்காய் பெரி, ராஸ்பெரி. அடுத்த பிரிக்லி பியர், இப்ப நம்ம பார்த்த 3வது ஸ்டெம் செல், அஸ்டாஜென்தின், கோஎன்சைம் Q10, குளோரெல்லா, ஒமேகா 369, பார்லி கிராஸ். இது போல மார்க்கெட்ல ஒரு ஒரு உறுப்புக்கும் பக்கபலமா வரத்துக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை, மல்டி விட்டமின்ஸ் தேவை. இது என்னென்ன ஒரு உறுப்புக்கு மேஜரான நியூட்ரிஷன் தேவையோ அதெல்லாம் சயின்டிபிக் நேச்சர்ல கிடைக்கக்கூடிய பழங்களை கம்பேட்டபிலிட்டி பண்ணி கொடுத்துருக்க டாப் நாட்ச்ல இருக்கக்கூடிய இந்த பொருள் தான் ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ் கிட். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜீரோ டாக்ஸிபிலிட்டி, நோ சைடு எஃபெக்ட், ஹெவி மெட்டல்ஸ் கிடையாது, 100% பொட்டானிக்கல் இன்கிரீடியன்ட், குளுட்டன் வீகன், நோ ஜெலட்டின், சூட்டபிள் ஃபார் போத் மென் அண்ட் விமன். நம்ம கிட்ட ஏற்கனவே சொன்னது போல ஜிஎம்பி, ஐஎஸ்ஓ, எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபைடு எல்லாமே இருக்கு. ஸோ இது லெபார்டரியில கூட டெஸ்டட். ஸோ இந்த பிரிக்லி பியரை பத்தி நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த பிரிக்லி பியர்னால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? ஏன்னா இந்த பழம் யாருக்கிட்டையும் இல்லை இல்லையா, ஸ்டெம் செல்ஸ் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு.
குறிப்பா சொல்ல போனா பிரிக்லி பேருங்கிறதுல வந்து ஜூஸ் கொடுக்கலாம். பிரிக்லி பேருங்கிறதுல பவுடர் கொடுக்கலாம். மற்ற நிறுவனமான ஸ்டெம் செல்ஸ் இன்னும் யாரும் ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ இந்த பிரிக்லி பேர் இருக்கிறதுனால நமக்கான மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பிளட்ல உள்ள சீரம் லெவல்ல, அதாவது கிரியேட்டினின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸை தாதுக்களை உடம்புல இருந்து வெளியில அனுப்பக்கூடிய வேலையை மேஜரா கிட்னி பாக்குது. ஒரு கிட்னி ஒரு நாளைக்கு இஃப் ஐ நாட் ரைட் 180 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுது. அப்போ 2 கிட்னி சேர்ந்து 360 லிட்டர் பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுது. ஸோ பிளட்ல உள்ள எலக்ட்ரோலைட்ஸை வெளில அனுப்பக்கூடிய பாடியை பிஹெச் பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை கிட்னி செய்யுது. பட் இது ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம பாடியில இந்த எலக்ட்ரோலைட் சேர்ந்து நமக்கான பெரிய பிரச்சனைகள் உருவாக்கும். இட் லீட்ஸ் டு கிரானிக் டிசீஸ். அதாவது டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் போனாதான் அவங்களை நம்ம காப்பாற்ற முடியும். அப்போ இந்த எலக்ட்ரோலைட்ஸை கட்டுப்படுத்தி கிட்னியை ரெஜினுவேட் பண்ணக்கூடிய வேலையை சப்பாத்தி களி பண்ணுது. அப்புறம் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. உடம்புல உள்ள டயாபெட்டிக் மேனேஜ்மெண்ட், சுகர் லெவல் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு உதவுது. அடுத்தது கட் சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அடுத்தது இதுல இருக்கக்கூடிய ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்புல இருந்து வெளில அனுப்புறதுக்கு உதவுது. இது எல்லாமே இந்த சப்பாத்தி கல்லியோடைய ஆடட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு, கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இந்த சப்பாத்தி கல்லி பழம். ஸோ இத்தனை வேலைகளையும் ஆஸ் அ சிங்கிள் ஹேண்டா இந்த ஒரே ஒரு ஸ்டெம் செல்ஸ் மட்டும் செய்யுது. அகைன் ஐ வில் ரிப்பீட், இது வந்து சாக்ஷேல வந்து இருக்கக்கூடியது பவுடரோ இல்ல பிரிக்லி பியரோட ஜூஸோ கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டெம் செல். எப்படி ஒரு ஸ்டெம் செல்ஸ்னு பார்க்கும்போது 1 2 ஆகும், 2 4 ஆகும், பைனரி நம்ம பேசுற மாதிரி 4 8 8 16 16 32 சொல்றோமோ அது போல மேனிபுலேட் ஆகி ஒர்க் பண்ணக்கூடியதான் அந்த ஸ்டெம் செல். அந்த பிரிக்லி பியர் ஸ்டெம் செல்ஸ் உலகத்திலே நம்மகிட்ட தான் இருக்கு. அண்ட் அகைன் காமன் ஆஸ் யூஷுவல் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது வந்து மாஸ்டர் ஸ்டெம் செல்ஸ் சொல்லுவாங்க. ஆல்ரெடி சார் ஃப்ரெட் ஜூலி மொபிலி பயோகெமிஸ்ட்ரியில சுவிட்சர்லாந்துல கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து மாஸ்டர் ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. இது குறிப்பா நம்மளுடைய டெட் செல்ஸை, உடம்புல உள்ள எந்த பகுதியில் உள்ள டெட் செல்ஸையும் வெளியில அனுப்பி ஏஜ்டு செல்ஸை, வயதான செல்லை வெளில அனுப்பிச்சிட்டு நியூ செல்ஸை ஃபார்ம் ஆகுறதுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டடா இருக்கக்கூடிய மாஸ்டர் ஸ்டெம் செல்ஸ்னு இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸை சொல்லுவோம். அதுவும் இந்த பொருள் இருக்கு. அடுத்து கிரேப் சீட், திராட்சை விதையில இருக்கக்கூடிய சோலார் விட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டெம் செல்ஸும் இந்த ப்ராடக்ட்ல அவைலபிள் இருக்கு. ஸோ இது ஹை ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், டானின்ஸ் அண்ட் ஆண்டோசியானின்னு சொல்லிட்டு 2 வகையான பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா முழுக்க 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 நம்ம ஸ்கின் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. இப்ப சொல்லுவாங்க எனக்கு மரு இருந்தது மறந்துடுச்சு, எனக்கு ஸ்கின்ல ரேஷஸ் இருந்தது மறந்துடுச்சு, ஸ்கின்ல எக்ஸிமா அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து மறைஞ்சிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த கிரேப் சீட் தான். இது வந்து ஸ்கின் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும், அந்த எபிடர்மல் ஸ்டெம் செல்ஸ்னா, எபிடர்மல் மீன்ஸ் ஸ்கின், நமக்கு வந்து 7 லேயர் ஸ்கின் இருக்கும். அந்த 7 லேயர் ஸ்கின்னையும் ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு இந்த கிரேப் சீட் உதவுது. அதே போல வயதான கூடிய தோற்றத்தை தவிர்க்கிறதுக்கும் இந்த கிரேப் சீட் உதவியா இருக்கு. அடுத்தது முக்கியமான ரொம்ப அரிதான ஒரு இன்கிரீடியன்ட்னா இந்த மஸ்க் மெலான். ஸோ இந்த மஸ்க் மெலான், முலாம்பழம் நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும். வெய்ய நாள்ல நம்மளுடைய சம்மர் டேஸ்லாம் நம்ம நிறைய யூட்டிலைஸ் பண்ணுவோம். பட் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஹைபிரிட். இப்போ நம்ம பார்க்கறது வந்து நான் ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணாத ஒரு முலாம்பழத்தை தான் நம்ம பார்க்குறோம். இதுல இருக்கக்கூடிய இந்த எஸ்ஓடி, சிஏடி, ஜிபிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைமரி ஆன்டி ஆக்சிடென்ட், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் 1:1 லேக்னு ஒர்க் பண்ணும். அதாவது ஒரு மாலிக்யூல் இது இருந்தால் 1,00,000 ஃப்ரீ ரேடிக்கல்ஸை, அதாவது நல்ல செல்களை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அடிச்சு காலி பண்ணி வெளில அனுப்பிச்சிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நம்ம முலாம்பழம். அதுவும் நம்மளுடைய பொருள்ல இருக்கு, அதோடைய எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு. இது குறிப்பா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம உடல் உறுப்புகள் என்ன நினைச்சிடும், எதிரி நினைச்சு தாக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட வியாதி தான் ஐபிடி, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். அடுத்தது அடுத்த டயபெட்டிக், அதையும் சொல்லலாம். கேன்சர் கூட அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, சொரியாசிஸ், ஆர்த்தரைட்டிஸ்ல அது போல ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கேட்டகரியில வரும். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கேட்டகரிஸை நியூட்ரல் பண்றதுக்கு இந்த மஸ்மெலான்ல உள்ள ஃப்ரீ ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ரிசர்வேட்ரால், இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது அகைன் பாலிஃபினாலிக் காம்பவுண்ட். இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இதுவும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வெளில அனுப்புறதுக்கான ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது வந்து பழங்கள்ல இருந்து எடுப்பாங்க குறிப்பா. இது வந்து ஹார்ட்டோட ஹெல்த், கிட்னி ஹெல்த், டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட், ஜாயிண்ட் ஹெல்த், நியூராலஜிக்கல் ஹெல்த்துக்காக சப்போர்ட் ஆகுது. அடுத்தது அக்காய் பெரி. ஸோ அக்காய் பெரி இது வந்து ஒரு பிரசிலியன் சூப்பர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கின் ப்ரொடெக்ஷன், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃப்ரூட்ல இருக்கு.
அடுத்தது நியூரான், பிரெயின் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டா இருக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு, மெட்டபாலிக், குறிப்பா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸை சரி பண்றதுக்கும் இந்த அக்காய் பெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. அடுத்தது பிளாக்பெர்ரி. ஸோ இது வந்து ஹை ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், அகைன் டைஜஸ்டிவ் அண்ட் கட் ஹெல்த் என்ஹான்ஸ் பண்ணுது, நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸை சரி பண்ணவும், செல்லை வந்து ஒரு செல்லையும் ப்ரொடெக்ட் பண்ணி அதை க்ரோத் பண்றதுக்கு உதவுது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் இதுல உள்ள ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, உடம்புல உள்ள எங்க புண்ணு ஏற்பட்டிருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய பண்பு இந்த பிளாக்பெர்ரி எக்ஸ்ட்ராட்டுக்கு இருக்கு. அடுத்து ப்ளூபெர்ரி. ஸோ அகைன் அண்ட் அகைன் வி கம்பெலிங் ஒன் திங், கார்டியோவாஸ்குலர் பிகாஸ் இன்னைக்கு எவ்ரி 33 செகண்ட் ஒன் பர்சன் சஃபர் ஃப்ரம் கார்டியக் அரெஸ்ட் ஆர் மார்டாலிட்டி, இறந்துறாரு. ஒன்னு இருதயத்தினால பாதிப்படைகிறாரு, இல்லைன்னா இருதய நோயினால இறந்துறாரு எவ்ரி 33 செகண்ட். ஸோ அதனால கார்டியோவாஸ்குலருங்கிறது மெயின். இந்த ப்ளூபெரிங்கிறது கார்டியோவாஸ்குலருக்கும் சப்போர்ட் ஆகிறதுக்கு, பிரெயின் அண்ட் மெமரி ஃபங்க்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, மெட்டபாலிக் ஹெல்த்தை நியூட்ரல் பண்றதுக்கு யூஸா இருக்கு, போன் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டா இருக்கு, இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுது. அடுத்த கிரான்பெரி. இது குறிப்பா அட்ஜஸ்டா ஒரே ஒரு விஷயத்த கூடுதலா நமக்கு பண்ணுது, யூரினரி ட்ராக், அதாவது கிட்னிலேருந்து யூரினரி பிளாடர் அண்ட் யூரித்ரா வழியா நமக்கு அவுட்புட் ஆகக்கூடிய இடம், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வரையும் இருக்கக்கூடிய ட்ராக்கை கிளியரா வச்சுக்கிறதுக்கு இந்த கிரான்பெரி சப்போர்ட்டா இருக்கு. அந்த கட் அண்ட் டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு உலகத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இரண்டாவது மூளை அப்படிங்கிறது நம்ம குடல் பகுதி தான், பெரும் குடல் சிறு குடல் தான். ஸோ அந்த கட் அண்ட் டைஜஸ்டிவ் ஹெல்த் சிஸ்டத்தை பலமா வச்சுக்கிறதுக்கு உதவுது, கேன்சர் ப்ரிவென்ஷன் கூட. அடுத்தது ஸ்ட்ராபெரி. ஸோ இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, டயபெட்டிக்கு, ஹார்ட் ஹெல்த், டைஜஸ்டிவ், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தப்போ மல்டிபிள் பெரிஸை பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போற இன்கிரீடியன்ட் ஒரு சூப்பர் டூப்பர் இன்கிரீடியன்ட். இதோடைய பேரே வந்து கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து ஒரு வகையான ரெட் ஆல்கே. ஜாப்பனீஸ் அதிகமா அவங்களுடைய உணவுல இதை சேர்த்துப்பாங்க. ஸோ அஸ்டாசென்தின். அஸ்டாசென்திங்கிறது ஹை ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து ஒரு வகையான ரெட் ஆல்கே, கடல் பாசிலிருந்து எடுக்கிறது. ஸோ இதை நம்ம அதிகமா எடுத்துக்க மேலுடைய டெஸ்டோஸ்டிரோன் சமமா வந்து ஆண்மைத்தன்மை நமக்கு அதிகமாகும், ஆன்டி ஏஜிங், வயதான தோற்றம் குறையும். இந்த மெட்டபாலிக் ஹெல்த், இன்னைக்கு மெட்டபாலிசம் சரியா இல்லாதனால தான் ஒருத்தர் பருமனா இருக்காங்க, இன்சுலின் சரியா சுரக்க மாட்டேங்குது, அடனல் கிளாண்ட் சரியா வேலை பார்க்க மாட்டேங்குது, தைராய்டு கிளாண்ட் சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்கிறது வந்து இந்த மெட்டபாலிக்னால தான். அந்த மெட்டபாலிசத்தை சரி பண்றதுக்கு இது உதவுது. அடுத்து கிட்னி ஹெல்த்துக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு, ஸ்கின் ஹெல்த்துக்கு, எல்லாத்துக்கும் இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்டா இந்த அஸ்டாசென்டின் ஒர்க் பண்ணி கொடுக்குது. அடுத்தது இப்ப பார்க்க போறது ரொம்ப மெயின் இன்கிரிடியன்ட், நம்மளுடைய ஹார்ட்டுக்கு கோஎன்சைம் Q10. நம்ம ஹார்ட் மசில்ஸ், குறிப்பா ஈச் அண்ட் எவ்ரி செல்லுல இருக்கக்கூடிய பவர் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவை தூண்டி விட்டு வேலை பார்க்கக்கூடிய விஷயத்துக்காக இந்த கோஎன்சைம் Q10 ஒர்க் ஆகுது. ஸோ செல்லுலர் எனர்ஜி, ஒரு செல்லுக்கும் போஷாக்கக்கூடிய எனர்ஜி கொடுக்கக்கூடிய வேலையை இந்த கோஎன்சைம் Q10 செய்து ஹார்ட்டை பலப்படுத்துது. நான் சொன்ன மாதிரி டெஸ்டோஸ்டிரோன் அதிகப்படுத்தி ஃபெர்டிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். ஒரு ஆண் வந்து ஒரு ஆண்களுக்கான பிரச்சனைகள் இருக்கானா அவன் சரி பண்ணிக்க கோஎன்சைம் Q10 மட்டும் தனியா எடுத்தாங்கன்னா சரியாவாங்க. பட் இதுல ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட் நம்மளுக்கு இருக்கு. அடுத்த குளோரெல்லா அண்ட் பார்லி கிராஸ். அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய 2 இன்கிரீடியன்ட்டும் டிடாக்சிபிகேஷன் அண்ட் மல்டி விட்டமின்ஸ் உடம்புக்கு கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்குது. ஸோ இது வந்து டீடாக்ஸ் பண்ணி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததா ஒரு கேன்சர் பேஷண்ட் கீமோ போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆர்பிசியை சேவ் பண்றதுல உதவும். ஸோ வந்து இது வந்து ஒரு கடற்பாசி குளோரெல்லா. எப்படி ஸ்பைரலினான்னு சொல்றோமோ அது போல இது வந்து ஸ்பைரலினாவோட 10 மடங்கு போஷாக்கா உள்ள குளோரெல்லா. omega-369 பாடிக்கு மசில் பில்டிங்க்கு, புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு, நம்மளுடைய மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு ஒரு இன்புட், பேசிக்கான இன்புட் இந்த omega-369. பாலிசாச்சுரேட்டட் ஃபேட்டிஸ், மல்டி பாலிசாச்சுரேட்டட், மோனோசாச்சுரேட்டட் நிறைய ஃபேட்ஸை பத்தி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த omega-369 இந்த பொருள் இருக்கிறதுனால ஃபீட்டல் டெவலப்மெண்ட், சீக்கிரமா ஒரு பெண் அதாவது ஆஃப்டர் ஒரு இன்டர்கோர்ஸ் சீக்கிரமா அவங்க கருவுற்றுறதுல ஆகிறதுக்கு, எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ பிரெக்னன்சிக்கு டைம் முன்னாடி இதை கன்சியூம் பண்ணியிருந்தாங்கன்னா பிரெக்னன்சி டைம் அப்போ அந்த இன்ஃபெக்ட் வந்து நல்ல எனர்ஜியா போஷாக்கா வளர்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த omega-369 பாடியில ரொம்ப அவசியம். அது நம்ம இதுல கொடுத்துருக்கோம். அடுத்த பார்லி கிராஸ் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து டைஜஸ்டிவ் ஹெல்த், கார்டியோவாஸ்குலர், பாடியை டிடாக்ஸ் பண்ணுது அண்ட் ஆல்கலினிட்டி, பிளட்டோடைய pH பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு உதவுது. ஸோ இது போல எக்ஸ்ட்ராடினரி இன்கிரீடியன்ஸை நம்ம நிறுவனம் நமக்காக செய்து கொடுத்துருக்காங்க. இப்போ வரையும் நம்ம பார்த்தது ஒரே ப்ராடக்ட், ஆக்டிவ் ஸ்டெம் செல்ஸ் கிட். ஸோ இதுல நமக்கு வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம், நம்ம அதுலயும் யூனிக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரையும் மார்க்கெட்ல எல்லாரும் வந்து 1.5 கிராம் 2 கிராம் இவ்வளவுதான் நமக்கு வந்து பொருளை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம நிறுவனம் விஸ்வம் ஆயுர்வேதால 30 சாட்சி இருக்கும்.
ஒரு 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 சாக்ஷேவும் 3 கிராம், 30 × 3 கிராம் கிட்டத்தட்ட 90 கிராம்ஸ் ஆஃப் ஒரு ஒரு பேக்கேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா 90 கிராம் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம தான். இன்னைக்கு வரையும் மார்க்கெட்ல 90 கிராம்ஸ் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியும் இல்லை. அடுத்த பொருள் நம்ம பார்க்க போறது வந்து ஆக்டிவ் ஹெல்த் மல்டிபெரி. இதுவும் ஒரு 33 ஹை கிளாஸ் இன்கிரீடியன்ஸ் கொண்ட ஒரு கேப்சூல். இதுல 60 கேப்சூல் இருக்கும். ஸோ இந்த கேப்சூலோடைய இன்கிரீடியன்ஸே இதுக்கு போதும். இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுல உள்ள இன்கிரீடியன்ஸை நான் ரீட் அவுட் பண்றேன். சிபக்திரான், மங்குஸ்தான், குர்குமின், மொரிங்கோ, ரிசர்வெட்ரால், ஜின்செங், கிரான்பெரி, ப்ளூபெரி, மிக்யூனாபுரியன், பைப்ரைன், கெலோஞ்சி, ஆலோவேரா, கிரீன் காஃபி, கிவி, கிரீன் ஆப்பிள், பொமக்ரேனேட், ஆம்லா, அஸ்வகந்தா, பீட்ரூட், அஸ்டாசென்டின். இதுல இல்லாத இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா கேனோடர்மா, நோனி, இது போல இன்னும் ஒரு மல்டிபிள் 33 டைப் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் உள்ள கேப்சூல். 60 கேப்சூல், ஒன்னு 500 mg. இது கிட்டத்தட்ட எந்தெந்த பிரச்சனைக்காக நம்ம கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இதுலயும் உங்க கண்ணு முன்னாடி நான் அதை சமர்ப்பிக்கிறேன். டிப்ரெஷன், அல்ஜிமர், இது போல ஒரு இன்ஃபிளமேஷன், ப்ரோஸ்டேட் கேன்சர், இது போல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் டைம் டிசீஸ். நீங்க போட்டு அவங்க கிளைம் பண்ணது பாருங்க, 10,000+ டிசீசஸ்க்கு ஒரு ப்ரிவென்டிவா இந்த ஒரு கேப்சூல் மட்டுமே ஒர்க் ஆகும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரிவென்டிவ். ஸோ சப்போஸ் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு சில காம்பினேஷன் நம்ம கலந்து கொடுக்கணும். ஸோ இந்த 2 பொருளும் சேர்ந்து, அதாவது 60 கேப்சூல், ஆக்டிவ் ஹெல்த் மல்டிபெரி அண்ட் விஸ்வம் ஆயுர்வேதாவோட ஸ்டெம் செல் கிட், கிட்டத்தட்ட ஒரு 30 சாக்ஷே. ஒரு சாக்ஷே 3 கிராம், 90 கிராம்ஸ். ஸோ 90 கிராம்ஸ் சாக்ஷே பிளஸ் 60 கேப்சூல், இது ரெண்டும் சேர்ந்து எம்ஆர்பி 5500. நம்மளுடைய ரேட்டு மியர் 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 வெரி லோ எக்கனாமிக் 3000 rupees. ஸோ கம்பேர் வித் மார்க்கெட், சுப்பீரியர் குவாலிட்டி. நான் இன்கிரீடியன்ட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் தேர்டு ஒரு விஷயம், யார்கிட்டையும் இல்லாத ஒரு இன்கிரீடியன்ட் பிரிக்லி பியர்ங்கிற ஒரு ஸ்டெம் செல் நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஆடட் அட்வான்டேஜ், ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றது இல்லை. அண்ட் ஃபியூச்சர்ல கம்பெனி இப்போ கம்மிங் ரீசெண்ட் டேஸ்ல பிஃபோர் கிறிஸ்மஸ் ஆர் ஆஃப்டர் கிறிஸ்மஸ் ஆர்த்தோக்கான கிட் கம்பெனி லான்ச் பண்ண போறாங்க. ஆர்த்தோ மூட்டு வலிக்கான கிட். அண்ட் கேனோடர்மா, அது வந்து ரிஷி அண்ட் கேனோடர்மா பேஸ் மஷ்ரூம். இட் இஸ் மதர்லேண்ட் ஃப்ரம் சைனா. அதை பேஸ் பண்ணி ஒரு 30 சாக்ஷே காஃபி பவுடரா கொடுக்க இருக்காங்க. அடுத்தது மென் சம்பந்தப்பட்ட வெல்னஸ், அதுக்காக ஒரு கிட் ரெடி பண்றாங்க. அது ஒரு ப்ராடக்டா வர இருக்கு. அண்ட் டயாபெட்டிக் ரிவர்ஸ் பண்றதுக்காக ஒரு கிட் வர இருக்கு. ஸோ இவங்க கிட்ட ஒரு 300 பொருள் இருந்தா கூட கம்பெனி வெரி கிளியர், அவங்களுடைய விஷன் கிளியர். மார்க்கெட்ல யூனிக்கா இருக்கணும், யார்கிட்டயும் அந்த இன்கிரீடியன்ட் இருக்கக்கூடாது. ஸோ ரிவர்சல் ஆகணும், ரிசல்ட் கிடைக்கணும். அதுலதான் அவங்களுடைய அப்சர்வேஷன். அது போல பேக்கேஜா 2000, 2500, 3000, 1500 இந்த ரேஞ்சில் மட்டுமே பேக்கேஜை நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது பிகாஸ் அகைன் இந்த ரேஞ்சில் பிரைஸ் ஃபேக்டர்ல ஏன் அவங்களால கொடுக்க முடியுதுன்னா, பிகாஸ் தே ஆர் ஓன் மேனுஃபேக்சரர். ஓன் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுனால அவங்களால இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது. பர்சனலி ஐ விட்னஸிங் தட். நீ போய் பார்த்தியான்னு கேட்பீங்க. எஸ், நான் குஜராத் போனேன், 2 நாள் எம்டியோட ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்க பார்த்தேன். பார்த்துட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட், அவங்களுடைய சர்டிபிகேஷன்ஸ், அவங்களுடைய பேட்டன்ட், இவங்க எந்தெந்த கம்பெனிக்கு பொருள் சப்ளை பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் நான் விட்னஸா பார்த்தேன். அகைன் கம்பெனி இப்போ ப்ரீ லான்ச்சிங் மெத்தட்ல தான் இருக்கும். லான்ச்சிங் அப்போ நம்ம எல்லாமே துவாரகா, குஜராத் அங்க போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும்.